எல்லா சூழ்நிலையும் நீ நினைக்கிற மாதிரி, நீ எதிர்பார்க்குற மாதிரி நடக்கும் அப்படின்னா கிடையவே கிடையாது. சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை உனக்கு ஏற்றவாறு நீ எப்படி மாற்றிக்க போகிறது? என்னால் படிக்க முடியல, வீட்டில் நிறைய தொந்தரவுகள் இருக்குது, கவனச்சிதறல் இருக்குது. எங்கே படித்தா எனக்கு நல்லா மனசு ஏறும், நான் எந்த ஒரு கவனச்சிதறல் இல்லாமல் நான் படிக்க முடியும் அப்படிங்கிறது நிர்ணயிக்க வேண்டியது நீனு. அப்போ சூழ்நிலையை குத்த சொல்கிறதுல ஒன்றும் கிடையாது. நீ சூழ்நிலையை உருவாக்குங்க. இப்போ படிக்க முடியல அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லேயும் நூலகங்கள் இருக்குது, எந்த இடத்துலையும் படிக்கலாம். அதாவது நீ ஒரு தனியாக ஒரு இடத்துல போய் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கலாம். இல்லை செவுத்தை பார்த்து, ஒரு சுவர் இருக்குது, சுவரை பார்த்து உட்காந்து நீ படிக்க ஆரம்பிக்கலாம். அப்போ எப்படி படிக்கணும், எந்த நேரத்தில் படிக்கணும், எந்த சூழ்நிலையில் படிக்கணும் அப்படிங்கிறது உன் கையில் இருக்குது. நீ சூழ்நிலையை குறை சொல்லிக்கிட்டே எனக்கு படிக்காத இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய சூழ்நிலை தான் அப்படின்னு சொல்கிறது என்றைக்கும் ஏற்றுக்க முடியாது. அப்போ சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது நீ தான்.